நாம் தமிழர்ன்ற கட்சி உண்மையிலேயே வளர்ந்து வளர்ந்து வந்துச்சு. 1%, 4%, 6, அப்புறம் 8. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. சீமான் கடுமையாக உழைச்சாரு, அதிகப்படியாக பேசினார். இது வரைக்கும் அதிகப்படியான மேடைகளில் மணி நேரங்களில் பேசின ஒரு தலைவரில் முக்கியமான தலைவர் சீமான். அதிலலாம் ஒரு துளி சந்தேகம் இல்லை. ஆனால் விஜய் அப்படின்னு வரும்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அசைன்மெண்ட் இருக்குல்ல, அந்த வேலையை பண்ணுறேன்னு சொல்லி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு துணை போனது சாட்டை துரைமுருகன் விட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடி வரைக்கும் சாட்டை துரைமுருகன் தேர்தல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டில் போய் குப்பரப்படுத்தி தூங்கிட்டாங்க. ஆனால் இன்னமும் விஜய்னு பைத்தியமாய் உளறிட்டு இருக்காரு. அவர் பைத்தியமே ஆயிட்டாரு. ஏன் எல்லாரும் விஜயை திட்டுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் விஜயை திட்டலன்னு சொல்லி ஒருமையில் சொல்கிறாரு. அவன் நடிகன், அவன் போலியானவன், நம்ம முகத்திரையை கிழிச்சு காட்டணும்னு. நீங்கள் நடிகன் போலியானவன் முகத்திரையை கிழிச்சு காட்டணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே போனாங்க இல்லையா, அவங்க சொல்லலாம் சீமானை பார்த்து இவர் ஒரு போலி, இவர் ஒரு நடிகர், வெளியில் நடிப்பார் அப்படின்னு. நம்ம வெளிப்படையாக உடச்சி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா தாங்காதுங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான்லாம் இது வரைக்கும் வீடியோவில் சொன்னதெல்லாம் 10% தான் சீமானை பற்றி. ஆனால் வெளியில் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இவங்க எங்கெங்கே யார் யாரை சந்திக்கிறாங்க, என்னென்ன வேலைகள் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்கப்படுது, இதை எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, சாட்டை துரைமுருகன் எங்கே போய் என்னென்ன பேசிட்டு வர்றாரு, யாராவது ஒருத்தர் 234 தொகுதியில் எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்களான்னு கேட்டால் சாட்டை துரைமுருகன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்ற வரைக்கும் நமக்கு தெரியும். நம்மக்கிட்ட ஆதாரமே இருக்குது. ஆனால் இவங்களை போல சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வரல.